38 வயசுல பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நட்ராஜ் கதை. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாவில் கூப்பிட்றதே பெரிய விஷயம். எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்ற அளவு கொண்டு வந்துட்டு அது ஒன்றே சமாளிக்க முடியலையா? ஐயோ அதெல்லாம் பழகி போகும்ப்பா உங்களுக்கு. இங்கெல்லாம் 3 நாளாக வச்சு சமாளிச்சுக்கிட்ட போய் கற்றுக்குங்க. இந்த சபையில் கொஞ்சம் ரொம்ப உஷாராக பார்த்து பேச வேண்டியிருக்கு. ஏன்னா என் நீதி அரசர்கள் அமர்ந்திருக்காங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணன் கருணாகரன் அவர்களும் அமர்ந்திருக்காங்க. ஆமாம், அரசியல் சார்ந்தவங்க கொஞ்சம் உஷாராக பேசணும். ஆமாம், கரெக்டாக குறிப்பிட்டார். நீதி அரசுன்னு சொல்லுங்கள், நிதி அரசுன்னு சொல்லாதீங்கன்ட்டு. ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு. ஆமாம், நீதி அரசருங்கிறது நமக்கானவங்க, தர்மத்துக்கானவங்க, நீதிக்கானவங்க. நிதி அரசுங்கிறது தெரியும் உங்களுக்கு. டோட்டலாக அப்படியே ஆப்போசிட் அவங்க. அதனால் ரொம்ப நீங்கள் கவனம் சொல்லணும். ஆமாம், நிதி அரசு நிறையா நாட்டு நிறைஞ்சிருக்காங்க, நீதி அரசு கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அடுத்து உண்மையிலே இசையம் இப்போ இந்த இசை வெளியிட்டிருக்கு. நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நாங்களாம் செந்தில் அண்ணன், நாங்கள் அன்புச்செழியன், இமான் அண்ணாச்செல்லாம் நாங்கள் எங்கள் குடும்பம். எங்களுக்குள்ள வாழ்த்துக்கிறது எங்கள் கடமை. ஆனால் நீங்கள் உண்மையிலேயே வந்து வாழ்த்துறது எங்களுக்கு பெருமை. அப்புறம் செந்தில் அண்ணன் என்னோட படத்தில் ஒரு நடிக்கலை இது வரைக்கும், இதுக்கப்புறம் நடிப்பாங்க. ஆனாலும் எதிரும் புதிரும் படத்தில் அந்த காமெடி ட்ராக் நம்ம எழுதுனது. ஆமாம், அதில் கவுண்ட் பண்ணி என்னன்னா செந்தில் அண்ணனும் நடிச்சிருக்காங்க. என்னோடய காமெடி ட்ராக்கு நடித்தது அப்போயே நான் வெற்றி அடைஞ்சு நினச்சிட்டேன். நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு நம்மளோட வசனத்தை கவுண்ட் பண்ணிடணும் செந்தில் பேசிட்டாங்களே, அப்போயே எனக்கு ஒரு நிறைவு. அப்புறம் தான் திருப்பாச்சி, சிவகாசிலாம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரதிதேவி அவர்கள் ஒன்று சொன்னாங்க பேசும்போது, எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும், இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தோர்த்து கொண்டே இருப்பேன். நாங்கள் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கணும். நீங்கள் முதல்ல வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்க. ஏன்னா என்னைக்கு நீங்கள் மாமியாரை கூட்டு வந்து மேடையில் ஏற்றி சால்வு போத்துட்டீங்களோ அன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாரை கூப்பிட்றதே பெரிய விஷயம். அதில் மேடையில் ஏற்றி சால்வு போத்தி அப்புறம் நீ சரியான ஒரு வீரப்பெண்னு சொல்லலாம், ஆளுமைன்னு சொல்லலாம், இது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு ஒரு சிங்கப்பெண்ணு சொல்லலாம், என்னோட சொல்லலாம் உங்களை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சினிமாவில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணார். கதாநாயகி பாவம், அவரும் பில்டப் பண்ணியிருக்காரு. ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு விவரமான இயக்குனர். ஏன்னா ஃபஸ்ட்டே கொண்டாத ஹீரோ நிறுத்திட்டா ஏதோ விமர்சனம் பண்ணுவாரோ, கலர் சரியில்லை, உயரம் சரியில்லை, அவளுக்கு நான் நினச்ச மாதிரி இல்லை, இப்படிலாம் சொல்லிடுவாருன்ட்டு ஃபஸ்ட்டு 35 வயசில் ஒன்று, அப்புறம் 45 வயசில் ஒன்று, இப்படி காட்டி காட்டி கடைசியாக எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்கிற அளவு கொண்டு வந்துட்டு கடைசி காட்டியிருக்காரு. அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா 30, 40, இப்போ தானே 18, 20 வயசில் காட்டுறாரு, ஓகேன்ட்டார். அதனால் அங்கேயே நம்ம இயக்குனர் விவரமான ஆளாக இருக்கார். ஆமாம், இதெல்லாம் ஏமாட்டாப்லையா. ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம், எங்கள் கண்ணுக்கு ஹீரோனு கலையாக இருக்குது, ரொம்ப கலையாக இருக்குது. இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நம்மளுக்கு 20 நிமிஷத்தில் பார்ப்பாங்க. பையன் போவான், மாப்பிள்ளை பார்க்க போவான். போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மி அப்படின்ட்டு வந்துடுவான். அப்புறம் 22 வயசில் போய் பொண்ணு பார்ப்பான், அந்தளவுக்கு கலர் இல்லை அப்படின்னு வந்துடுவான். அப்புறம் 30 வயசில் காட்டுவாங்க, இப்போ பார்ப்பான், இல்லை ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னு வந்துடுவான். இப்படியே போயிட்டுருக்கும். 30 வயசுக்கு மேலே இவனை பொண்ணு வாக்கு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வயசு 35 கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது அப்போ என்ன மனநிலை வரும்னா, ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படி நில வரும்போது 36, 30 வயசு உட்காருவார், பொண்ணு வரும், வரும்போது ஓகேன்றாப்ல. அது மாதிரி 38 வயசில் பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நட்ராஜ் கதை.
இன்னும் அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்பில் இருக்கார். இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அப்படின்ட்டு. அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை. கிளைமாக்ஸில் நம்மளை வந்து பொண்ணு காப்பாத்திருச்சே. உலகத்தை காப்பாற்றுற பொண்ணுதாயா. நம்மளை 10 மாதம் சுமந்து பெற்று உலகத்தை கொண்டு வந்ததே பொண்ணு தான். பொண்ணை விட ஒரு ஆணை நேசிக்க முடியாது. மனைவி விட ஒரு அக்கறை வந்து வேற எந்த பொண்ணுக்கு இருக்காது. அக்கா தங்கச்சி மாதிரி பாசம் வேற எங்கேயுமே இருக்காது. எல்லாத்துலேயும் பெண்கள் தான். அதனால் பெண்கள் காப்பாற்றுனா அது நீங்கள் பாக்கியமாக நினைங்க முதல்ல. அப்புறம் இந்த படம் மச்சினிச்சு வச்சுக்கலாமா? மச்சினிச்சின்னா கட்டிக்க வேண்டியானே, அதனை வச்சுக்கிறியே. தமிழ்நாட்டு நிறைய பேருக்கு இந்த வச்சுக்கிறதுல தான் போதை. கட்டிக்கிறது ஒன்று, அப்புறம் வச்சுக்கிறது ஒன்று. அது மாதிரி யார் கவிஞர் அது? அதான் டைரக்டர் வேலை பண்ணுவாங்க. அவர் ஹீரோயினி, ஒரு ஹீரோ. மச்சினிச்சு கூப்பிட்டு தப்பே இல்லை. வச்சுக்கோன்னு என்ன அர்த்தம்? கட்டிக்கிட்டு வச்சுக்குங்க. ஓகே. அப்புறம் இந்த படத்தில் அப்புறம் பாருங்க, அது ஒன்றே சமாளிக்க முடியலையா? அதெல்லாம் பழகி போகும்ப்பா உங்களுக்கு. இங்கெல்லாம் 3 நாளாக வச்சு சமாளிச்சுக்கிட்ட போய் கற்றுக்குங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.